அனைவருக்கு வணக்கம். எதுக்குடா இப்படி பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறான் சில பேர். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஏன் நான் சிரித்தேன் அப்படிங்கிறத. பொதுவாக எந்த சமையலுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோங்கிற விஷயத்தில் நாம ரொம்ப கிளியர். இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய், கைவேத்தியத்துக்கு விளக்கெண்ணெய், சில சமையலுக்கு கடலெண்ணெய், பல சமையலுக்கு சன்ஃப்ளவர் ஆயில். இப்படி நாம ரெகுலரா யூஸ் பண்ற சன்ஃப்ளவர் ஆயில ரெண்டு மெத்தட்ல தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு கெமிக்கலை யூஸ் பண்ணி, இன்னொன்னு பிசிக்கலா. தமிழ்நாட்டிலேயே ஜேம்ஸ் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தாங்க கெமிக்கல் யூஸ் பண்ணாம பிசிக்கலா சுத்திகரிக்கிறாங்க. ஸோ ஆயில்ல இருக்கிற விட்டமின்களும் அதோட தன்மையும் பாதுகாக்கப்படுது. கெமிக்கல்ஸ் இல்லாம சுத்திகரிக்கப்பட்ட சன்ஃப்ளவர் ஆயில், ஜேம்ஸ் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். தரமான எண்ணெய்னா கொஞ்சம் போதுமுங்க. மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல ஜெம்ஸ் கோல்டு ஆயிலுக்கு நன்றி சொல்லிக்குவோம். நம்ம ரேவதி மேடம் சொன்ன மாதிரி பல காலமாக நம்ம துறையில் இந்த மரச்செக்கில் பாரம்பரிய எண்ணெய் அல்லது இரும்பு செக்கில் பாரம்பரிய எண்ணெய் உற்பத்தி பண்ணுற நம்மலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இங்கே உற்பத்தி பண்ணுற எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா 100% தரத்தில் உருவாக்குறோம். விவசாயிகள்கிட்டேருந்து நேரடியாக அல்லது வியாபாரிகள்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிற ரா மெட்டீரியலை, மூலப்பொருட்களை வாங்கி நாங்கள் உள்ளது உள்ளபடி தயாரித்து எண்ணெயை விற்கிறோம். இந்த எண்ணெயை ரீஃபைண்ட் ஆயிலை விட கொஞ்சமாக பயன்படுத்தினா போதும் அப்படின்னு பல வீடியோக்கள் நான் பதிவிட்டிருக்கிறேன். என்னை மாதிரி நிறைய பேர் இதை பதிவிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. ஆனால் ஜெம்ஸ் கோல்டு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாராட்டணும். ஒரு கார்ப்பரேட் அளவில் இருக்கிற ஒரு நிறுவனம் இந்த அளவுக்கு வெளிப்படையாக பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி. இதன் மூலம் மக்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உங்கள் பக்கத்தில் உள்ள பாரம்பரியமாக என்ன தயாரிப்பாங்க, நிறைய இளைஞர்கள் என்ன தயாரிப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கோபிநாத் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த உலகத்தில் ஒரு சரியான பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு பல கோடி செலவு பண்ணி தான் பண்ணணுன்ட்டு தேவையில்லை. எங்ககிட்டலாம் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உங்கள்கிட்ட தெரியப்படுத்த முடியாது எங்களோட பொருட்களை, ப்ராடக்டை. அதனால் தயவு செஞ்சு 100% தரமான எண்ணெயை உங்கள் பக்கத்தில் உள்ள கடைகளில் வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள உற்பத்தி செய்கிற இடத்துல, மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி.